வாழ்வில் நிம்மதி எப்போது கிடைக்கும்? என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றான் ஒரு அரசன் ஞானியிடம். உன் கடமையை நீ சரியாக செய்கிறாயா என்று ஞானி கேட்டார். என் நாட்டிற்கு அந்நியர் பகை இல்லை, கள்வர் பயமில்லை, அதிக வரிகள் விதிப்பதில்லை, முறையாக நீதி செலுத்தப்படுகிறது, நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். ஆனால் என் மனதில் மட்டும் அமைதி இல்லை. இந்த அரச பதவியில் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்றான். அப்படியானால் ஒன்று செய், உன் நாட்டை என்னிடம் கொடுத்துவிடு என்றார் ஞானி. எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான் மன்னன். நீ என்ன செய்வாய் என்றார் ஞானி. நான் எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செய்து பிழைத்துக் கொள்கிறேன் என்றான் அரசன். எங்கோ போய் தெரியாத வேலையை செய்வதை விட என்னிடமே வேலை செய். உனக்கு தெரிந்தது நாட்டை ஆட்சி செய்வது, அதையே செய். என் பிரதிநிதியாக மட்டும் நீ நாட்டை ஆண்டு வா. நான் பிறகு வந்து கணக்கு வழக்குகளை பார்க்கிறேன் என்றார். சரி என்றான் மன்னன். ஒரு ஆண்டு கழிந்த பின் ஞானி அரசனை காண வந்தார். அரசன் இப்போது மகிழ்ச்சியாக காணப்பட்டான். அவரை வரவேற்று உபசரித்தவன் நாட்டின் கணக்கு வழக்குகளை எல்லாம் எடுத்து நீட்டினான். அது கிடக்கட்டும் என்ற ஞானி, நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன். முன்பு நீ செய்த பணிகளுக்கும் இப்போது செய்த பணிகளுக்கும் ஏதாவது வேறுபாடு உண்டா? இல்லை. அப்போது ஏன் மன அழுத்தத்துடன் இருந்தாய்? இப்போது எப்படி நிம்மதியாக இருக்கிறாய்? விழித்தான் அரசன். ஞானி சொன்னார், அப்போது நீ இது என்னுடையது என்று எண்ணினாய். இப்போது இது என்னதில்லை, நான் இங்கு வெறும் பிரதிநிதி தான் என்று எண்ணுகிறாய். அந்த மனம்தான் அனைத்திற்கும் அடிப்படையே. நான் என்ற எண்ணம் வரும்போது அத்தனை துயரங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டு விடும். இந்த உலகம் என்னதல்ல, இந்த உடல் என்னதல்ல, எனக்கு அளிக்கப்பட்டது. இந்த உயிர் என்னதல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டது என்று உணர்ந்தால் துன்பங்கள் அத்தனையும் ஓடிவிடும். இதே மனநிலையுடன் நீ இந்த நாட்டை நீ ஏன் ஆட்சி செய் என்று கூறிவிடவிட்டார் ஞானி. ஐம்புலன்களையும் இடைவிடாமல் நெறிப்படுத்துவன் மனம் ஒருமித்தவன் ஆகிறான். அவனிடம் சலனங்கள் ஏற்படுவது இல்லை. நீதி கதை. ஒரு அரசனுக்கு திடீரென 2 கண்களும் குருடாகி விடுகிறது. அதை குணப்படுத்த மலை உச்சியில் உள்ள சஞ்சீவலியில் உள்ள மூலிகையை கொண்டு வந்து பிழிந்தால்தான் முடியும். அதற்கு மலை அடிவாரத்தில் உள்ள தேவதை வழிகாட்டினால் தான் முடியும். அந்த அரசனுக்கு 3 மகன்கள். அதில் முதலாம் அவன் கொண்டு வருகிறேன் என கிளம்புகிறான். தேவதை வழிகாட்ட ஒரு நிபந்தனை விதிக்கிறது. நான் உன் பின்னால் வருவேன். நான் இடது பக்கம் திரும்பி என்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டும், வலது பக்கம் திரும்பி என்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும். நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது, நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எது நடந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்க கூடாது என்கிறது. முதலாம் அவன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டி சென்றது. திடீரென பின்னால் வரும் தேவதையின் சலங்கை ஒலி கேட்கவில்லை. என்னாயிற்று என தன்னை அறியாமல் முதலாம் அவன் திரும்பி பார்க்கிறான். நிபந்தனையை மீறிவிட்டான், கற்சிலையாகி விடுகிறான். அடுத்த 2ஆம் அவன் கிளம்புகிறான். கிட்டத்தட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாதி தூரம் வந்து விடுகிறான். திடீரென சிரிப்பு ஒலி கேட்கிறது. ஆர்வம் மிகுதியால் திரும்பி பார்க்கிறான். அவனும் கற்சிலையாகி விடுகிறான். 3ஆம் அவன் அடுத்து வருகிறான். இவனுக்கும் இதே நிபந்தனையுடன் தேவதை முன் வருகிறது. இவனும் பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான். பின்னால் அலறல் சத்தம், சிரிப்பொலி இவைகளுக்கெல்லாம் திரும்பாமல் முன்னே செல்கிறான். வெற்றியும் பெற்று மூலிகையும் கைப்பற்று தன் தந்தையையும் குணப்படுத்தி விடுகிறான். கதையின் நீதி. பின்னால் வரும் தேவதை தான் நம் மனசு. நிபந்தனையை விதித்துவிட்டு செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சியையும் செய்யும். அதை புறக்கணிப்பதில் நம் வெற்றி அடங்கி உள்ளது. ஒரு புலி வேடனை துரத்தி கொண்டே போயிற்று. வேடன் அருகில் இருந்த மரத்தில் ஏறிக்கொண்டான். அதற்கு முன்பே மரத்தின் மீது ஒரு கரடி இருந்தது. புலி கரடியிடம் கூறிற்று, இவ்வேடன் நமது மிருக குலத்துக்கே பகைவன், இவனை கீழே தள்ளிவிடு என்றது. இருக்கலாம், ஆனால் இவன் நான் இருந்த மரத்தை அண்டியதால் என்னிடம் சரண் புகுந்தவன் ஆகிறான். சரண் அடைந்தவனை கைவிட மாட்டேன். இவ்வாறு சொல்லிவிட்டு கரடி உறங்கிற்று. சற்று நேரம் கழித்து புலி வேடனிடம் கூறிற்று, எனக்கு பசியாக இருக்கிறது, நீ அந்த கரடியை கீழே தள்ளிவிட்டால் நான் அதை உண்டு பசியாறி உன்னை விட்டு விடுகிறேன். வேடன் கரடியை தள்ளிவிட்டான்.
கரடியோ மரத்தின் கீழ் கிளையை ஒன்றை பிடித்துக் கொண்டு விழாமல் தப்பி மேலே ஏறி கொண்டது. அப்போது புலி கரடியிடம் சொன்னது, இந்த மனிதன் நன்றி கெட்டவன், சரண் அடைந்தவனை காப்பாற்றுவேன் என்ற உன்னையே தள்ளிவிட்டான், அவனை தள்ளிவிடு. அதற்கு கரடி சொன்னது, எவனோ ஒருவன் தன் ஒழுக்கத்தை நின்று பழிவினான் என்பதற்காக நான் என் தர்மத்தை கைவிடக் கூடாது. இன்னமும் அவன் சரண் புகுந்தவனே, அவனை தள்ளுவது அறத்தை நின்று நான் தவறியது ஆகும் என்று கூறி வேடனை கீழே தள்ள மறுத்துவிட்டது. இன்பம் இழைத்தவர்க்கு பதிலுக்கு துன்பம் இழைத்து பழி வாங்குவது சாதாரண மனிதர்களின் இயல்பு. சான்றோர்கள் அப்படி பழி வாங்க சந்தர்ப்பம் கிடைத்தாலும் துன்பம் இழைக்க மாட்டார்கள். ஒரு ஞானியே அணிய சீடன் காதலுக்கும் திருமணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென கேட்டான். அதற்கு அந்த ஞானி, அது இருக்கட்டும், முதலில் நீ ரோஜா தோட்டத்துக்கு போ. அங்கு உனக்கு எது உயரமான ரோஜா செடி என்று தோன்றுகிறதோ அதை எடுத்துக்கொண்டு வா. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ எக்காரணம் கொண்டும் போன வழியே திரும்பி வரக்கூடாது என்றார். கிளம்பிய சீடன் சிறிது நேரம் கழித்து வெறும் கையுடன் வந்தான். ஞானி, இங்கே உன்னை கவர்ந்த உயரமான செடி என்று கேட்டார். சீடன் சொன்னான், குருவே, வயலில் இறங்கி நடந்த போது முதலில் உயரமான ஒரு செடி என்னை கவர்ந்தது. அதைவிட உயரமான செடி இருக்கக்கூடும் என்று தொடர்ந்து நடந்தேன். இன்னும் உயரமான ரோஜா செடிகள் தென்பட்டன. அவற்றை விட உயரமான செடிகள் இருக்கக்கூடும் என மேலும் நடந்தேன். அதன் பிறகு தென்பட்டதெல்லாம் குட்டையான ரோஜா செடிகளே. வந்த வழியே திரும்பி வரக்கூடாது என்பதால் முன்னர் பார்த்த உயரமான செடியையும் கொண்டு வர முடியாமல் போய்விட்டது. புன்முறுவலோடு ஞானி சொன்னார், இதுதான் காதல். பின்னர் ஞானி, சரி போகட்டும், அதோ அந்த வயலில் சென்று உன் கண்ணுக்கு அழகாக தெரிகின்ற ஒரு சூரியகாந்தி செடியை பிடுங்கி வா. ஆனால் இப்போது கூடுதலாக ஒரு நிபந்தனை, ஒரு செடியை பிடுங்கிய பின் வேறொரு செடியை பிடுங்க கூடாது. சிறிது நேரத்தில் சீடன் ஒரு சூரியகாந்தி செடியுடன் வந்தான். ஞானி கேட்டார், இதுதான் அந்த தோட்டத்திலேயே அழகான சூரியகாந்தி செடியா? சீடன் சொன்னான், இல்லை குருவே, இதை விட அழகான செடிகள் இருக்கின்றன. ஆனால் முதல் முறை கோட்டை விட்டது போல் இந்த முறையும் விட்டுவிடக் கூடாது என்ற அச்சத்தில் முகப்பிலேயே எனக்கு அழகாக தோன்றிய இந்த செடியை பிடுங்கி வந்துவிட்டேன். நிபந்தனைப்படி ஒரு செடியை பிடுங்கிய பின் வேறு செடியை பிடுங்க கூடாது என்பதால் அதன் பிறகு இதைவிட அழகான செடிகளை நான் பார்த்த போதும் பறிக்கவில்லை. இப்போது ஞானி சொன்னார், இதுதான் திருமணம். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.